வணக்கம். வாங்க. வணக்கம். 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 இங்க நல்லமுத்து காணோம். வருவாங்க. நல்லமுத்து வரட்டு. இந்த தோல் நோய் வந்து உலகத்துல எங்க பார்த்தாலும் எல்லா நோயும் அதிகமா இருக்கு. முக்கியமா இந்த தோல் நோய்க்கும் இந்த தோல் நோய் வந்து சர்வத்தையும் பாதிக்குங்க. தோல் நோய் வந்துட்டு ரொம்ப கொடூரம். உலகத்துல தோல் நோய் வந்து ரொம்ப கொடூர நோய். தோல் நோய் பத்தி என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க. தோல் நோய் பத்தி என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க. ஐயா, தோல் நோயில பலவிதமான தோல் நோய் இருக்கு இல்லைங்க ஐயா. செதில் செதிலா ஒரு சிலருக்கு அருமை சொல்லுங்க. பக்கா பேத்து செதில் செதிலா வர்றது ஒண்ணு இருக்கு. ஒரு சிலருக்கு அரிப்பு மட்டுமே அங்கங்க அரிச்சுக்கிட்டே இருக்குங்க ஐயா. ஒரு சிலருக்கு தேமலா இருக்கும். ஒரு சிலருக்கு வெண்புள்ளி மாதிரி அப்படியே இருக்கும். அது நிறைய விதமா நான் பார்த்திருக்கேங்க ஐயா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஏதாச்சும் சாப்பிட்டா அரிப்பு வரும். எந்த உணவு ஒவ்வாமை, எந்த உணவுல ஒவ்வாமை இருக்கா அது உணவுல ஒவ்வாமை கண்டுபிடிக்க தெரியாம சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. கத்திரிக்காய் அந்த மாதிரி கருவாடு நான்வெஜ் ஏதாச்சும் சாப்பிட்டா அரிப்பு தன்மை ஜாஸ்தியா இருக்குங்கய்யா. ஒரு சிலருக்கு வெளியில சாப்பிட்டா அரிப்பு வருங்கய்யா. வீட்டுல சாப்பாடு ஒத்துக்கும், வெளியில சாப்பிட்டா அரிப்பு தன்மை வருங்கய்யா. இது மாதிரி பல விதமான தோல் வியாதிகள் இருக்குங்கய்யா. இதே அடிப்படை தப்பாச்சு. வீட்டுல சாப்பிட்டா நல்லா இருக்கு, வெளியே சாப்பிட்டா தப்புங்க. இது அடிப்படையே தப்பு. அது மாதிரி ஒரு 2 பேருக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேங்க ஐயா. வெளியில போயிட்டு அவங்க மைண்ட் செட் பண்ணதா என்னன்னு தெரியலங்க ஐயா. வெளியில போயிட்டு சும்மா ஒரே ஒரு லைட்டா ஒரு டிஃபன் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாலே நைட்டெல்லாம் சொரிஞ்சினே இருப்பாங்க ஐயா. அது என்ன வெளியில வெளியில விக்கிறத தோல் நோய்க்காக விக்கிறாங்க. அது இல்லங்கன்னு சொன்னா கூட கிடையாது. நானு ஒரு 20 வருஷமா அதை பார்த்துட்டேன். நானு வெளியில போய் ஒரு காஃபி டீ சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாலும் கூடங்க ஐயா, அது உங்க மைண்ட் செட்டுக்கு தாங்கன்னா அது இல்ல எனக்கு இருக்கு. அது மாதிரிதான் நிறைய பேர் என்ன கவுன்சிலிங் போகும்போது கூட சொன்னாங்க. அது ஆனா எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில சாப்பாடு கட்டின்னு தான் போவாங்க ஐயா. அந்த மாதிரியும் ஒரு 2 லேடிஸை பார்த்துருக்குங்க ஐயா. அதுக்கப்புறங்க ஐயா, அந்த தோல் வியாதியில வந்துட்டு அங்கங்க இந்த வெள்ளையா அந்த நேத்து நல்லமுத்துக்கு இருந்தது பாருங்க ஐயா. அது உடம்பு ஃபுல்லாவும் இருக்குங்க ஐயா. தலை அந்த மாதிரி இருக்கும் ஐயா. ஒரு சிலருக்கு அந்த தொழுநோய் மாதிரி ஒரு தொழுநோய் இல்லைங்க ஐயா. சின்ன வயசுல வெள்ளையா ஒரு இடத்துல ஸ்ப்ரெட் ஆகி அது கொஞ்சம் கொஞ்சமா நாள் ஆக ஆக உடம்பு முழுக்க வெள்ளையாகுது. அது வெண்குஷ்டம் சொல்லுவாங்க இல்லைங்க ஐயா. அதுக்கு தீர்வே அதுவும் தோல் நோய் தான். உள்ள கிருமிதான், கொடூர கிருமிகள் தான் அது காரணம். நிறமையே தின்னு நிறமையே சாப்பிடுறது. ஆமாங்க அதுக்கான மெடிசனே கிடையாதுங்க ஐயா உலகத்திலேயே. நிறைய பேரு அந்த கோயம்புத்தூர்ல கூட எங்களுக்கு தெரிஞ்சவங்க லைட்டா ஒரு இடத்துல இருந்ததுங்க ஐயா. அப்படியே இருக்க அந்த ஸ்கின்னை முழுக்க வெளியேன்னு ஆக்கிடுச்சுங்க ஐயா. உடம்பு முழுக்க ஆக்கிடுச்சுங்க ஐயா அந்த அம்மாவுக்கு. ஒரு அது மாதிரியும் தோல் நோய் இருக்கு. அது தோல் நோய். ஆமா அதெல்லாம் அந்த ரத்தம் அமிலமாகறதுனால ஏற்பட ரத்தம் 2 வகையில. ஒண்ணு உப்பு 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 கெட்டு போய் உப்பு அதிகமாக, கெட்டு போய் புளிப்பு அதிகமாக. புளிப்பு அதாவது ரத்தம் அழுகி போனா அந்த மாதிரி வரும். ரத்தம் அழுகி போய் உணவு தான் அழுகிறது. அப்படித்தான் இவங்களுக்கு நல்லமுத்துக்கு வந்து நல்லமுத்தா இல்ல, எல்லாத்துக்கும் ரத்தம் அழுகிறனால அவங்களுக்கு 10-15 நோய்கள் வந்துருச்சு. உடனே நல்லாயிடுச்சு பாருங்க. இந்த 15 நோய்கள் உடனே நல்லாகுது. ஆமாங்கய்யா. நான் ஃபர்ஸ்ட் வகுப்புல சேர்ந்தேங்கய்யா. சேர்ந்துட்டு ஒரு 10 நாள் 15 நாள்
ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு தாங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தாங்க சொன்னேன். அவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னா, ஆனா ஒரு வாரம் வரல. வீட்ல ஏதோ ஒரு அவங்க அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வர முடியலன்னாங்க. ஒரு காலம் அவங்க இந்த மாதிரி ட்ரீட்மெண்டா போய் சலிச்சுட்டாங்க அப்படின்னு நினைச்சேங்கய்யா. அதுக்கப்புறம் அவங்களே உங்க வீடியோ எல்லாம் எல்லாமே அனுப்பிச்சு விட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாள் டைம் கொடுத்தங்கய்யா. நீங்க முதல்ல பாருங்க. நான் சொல்ற இடம்லாம் நானும் சொல்லி நேச்சுரோபதி நான் தாங்க சேர்த்தேன். இது மாதிரி ஒவ்வொரு இடமா போறதை விட ஐயாவுடைய வீடியோ எல்லாம் அனுப்புறேன். முதல்ல பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அது தெளிவு கிடைக்குதா, இதுல நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்குதான்னு பாருங்க. அப்புறமா சேருங்கன்னு சொன்னங்க ஐயா. 2 நாள் பார்த்தாங்க ஐயா. 3வது நாள் உங்க போன் நம்பரை கொடுத்து உங்ககிட்ட பேச சொன்னாங்க ஐயா. அது உடனே சேர்ந்து முதல் 3 நாள்லயே அந்த அரைங்குறமா அவங்க நம்பிக்கை வந்துடுது இல்லையா? அவங்களுக்கு கேட்காமே செஞ்சிடறாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன ஆர்வம்? ஆமா, யாரு எல்லாரும் அப்படித்தான் ஆர்வ கோடல செஞ்சு பார்ப்பாங்க. அதுலயே அவங்க ஆர்வ கோடல இதுல மட்டும்தான் ஆர்வ கோடல செஞ்சாலும் சரியாகும். அதாவது தெரிஞ்சு செஞ்சாலும் சரி, தெரியாம செஞ்சாலும் சரி, திட்டமிட்டு செஞ்சாலும் சரி, எப்படி செஞ்சாலும் சரி, தண்ணி சேர்த்து உள்ள போச்சுன்னா தண்ணி சேர்த்து உள்ள போச்சுனாவே முதல்ல அந்த உப்பைத்தான் கூட்டிட்டு வரும். கொடூர விஷம். இந்த உப்புன்னு சொல்லலாம், விஷம்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். உப்புன்னு அவங்களுக்கு புரியறதா இருந்தா அவங்களுக்கு சாதகமாகவும் பேசலாம், பொதுவாகவும் பேசலாம். அவங்க நினைக்கிறாங்க உள்ள பல கழிவுகள் அப்படின்னு சொல்லலாம். கழிவுகள்னு சொன்னாலும் சரியே, உப்புன்னு சொன்னாலும் சரியே, விஷம்னு சொன்னாலும் சரியே, அவங்களுக்கு சாதகமா எப்படி வேணா இந்த நீர்மட்டத்தில் மட்டும் அவங்களுக்கு சாதகமா எப்படி வேணாலும் புரிய வைக்கலாம். இது பெரிய அதிசயமே இல்லை. உங்க பாடத்திட்டத்துக்கு சாதகமாகவும் பேசலாம், தனிப்பட்ட முறையிலும் பேசலாம். அப்படித்தானே கேசவன்? ஆமா ஆமா. அவங்களுக்கு சாதகமாகவும் பேசிக்கலாம், தனியாகவும் பேசிக்கலாம், பொதுவாகவும் எப்படி பேசினாலும் இது கரெக்ட் தான். எப்படி பேசினாலும் ஐயா அந்த வெண்குஷ்டம் சொல்றோம் இல்லைங்க ஐயா, அந்த தோல் சம்பந்தமானது, அதுல நீங்க இது வரைக்கும் யாருக்காச்சும் அந்த மாதிரி இருந்து கியூர் தெரிஞ்சிருக்குங்களா ஐயா உங்க அதுதான் இது அனுபவத்துல? அதுதான் இந்த தோல் நோய்னா அதுதான் சரி. தோல் நோய்னா அதுதான். அதுக்குன்னு தனியா பிரிக்க தேவையில்லை. குஷ்டரோகமே நல்லாகுது. இப்ப நான் கூட யானைக்கால் குஷ்டம் நேற்று போட்டிருக்கேன் பாருங்க, யானைக்கால் குஷ்டம் ஒரு பெரியவருக்கு போட்டிருக்கீங்க. ஆமா, அது நல்லாயிட்டு இருக்குது. அது எங்க அதுக்கு அந்த வசதியே இல்லாத ரொம்ப வெறும் அரை ஏக்கரை வச்சிருக்கிறேன். வெறும் அரை ஏக்கரை, அவ்வளவுதான். ஒரு சின்ன கிராமம் அது. திருநெல்வேலியில கடைக்கூடல ஒரு கிராமம் அது. அந்த என்ன தாமிரபரணி ஆத்துக்கு பக்கத்தால ஏதோ ஒரு இடத்துல போய் பார்த்தேன். நேர்லயே அவனை போய் பார்க்க போனது. யானைக்கால் குஷ்டம் வந்து பண்ணிப்பா, யானைக்கால் குஷ்டம் தோல் நோய் தான் யானைக்காலா மாறுது. தோல் நோய் தான் இந்த குஷ்டமா மாறுது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குஷ்டங்கன்னு. ஒரு கால் கனமாயிட்டு அதுல மருவு அந்த மாதிரி எல்லாம் வர ஆரம்பிக்கும். என்ன வேணாலும் வரும். ஐயோ கொடுமை. அவர் நேர்ல பாக்குறதுக்கே நான் போயிருந்தேன். நான் அந்த நேர்ல பார்த்து பேசுறதுக்கே போயிருந்தேன். நான் தனிப்பட்ட முறையில் நேர்ல போனேன். செலவு பண்ணிட்டு என் கை காசு செலவு பண்ணிட்டு போனேன். எந்த காசும் அவர்கிட்ட வாங்கவே இல்லை, கொடுக்கவும் மாட்டானுங்க. ஏழை. அது என்னத்த போய் அவங்ககிட்ட போய் பார்த்து என்னத்த போய் பேசுறது அவங்ககிட்ட போய். நான் போய் சரி ஆராய்ச்சிக்காக போனது. இப்பதான் போன வருஷம் போனேன். அந்த இதை எடுத்து போட்டேன். அது கூட நேற்று 100 பேர் பார்த்துருக்கேன். அது போட்டே 1 வருஷமாச்சு. நேற்று போட்டிருக்க 100 பேர் பார்த்துருக்கானுங்க. அது 100 பேர் பார்த்துருக்கானுங்க. ஐயா ஒரு சிலருக்கு நைட்டு தூங்கும் போது ஒரு இடத்துல அரிப்பு வந்துருச்சுன்னா நைட்டு முழுக்க சொரியுறாங்க. அந்த மாதிரி ஆமா ஆமா. ஐயோ அது கொடுமை. அதாங்க தூக்கமே வராது. நேற்று கூட பேசினேன். அந்த தூக்கமே வராது. சாதாரண விஷயம் இல்லை. தோல் நோய் என்பது மொத்த சொரணை கட்டவனுக்கு தான். அது இப்போ சொரணை தோல் நோய் என்பது நேரடியா எல்லாத்தோடும் தொடர்பு. ஏன்னா அடிப்படை இந்த உடம்புடைய பால் மனசு நிம்மதியே போயிடுங்க. ஃபேமிலி லைஃபும் ரன் பண்ண முடியாது. அவன் ஆழ்ந்த டிப்ரெஷனுக்கே போயிடுவாங்க. ஏன்னா ராத்திரி தூக்கம் கெட்டு சொரிஞ்சு இது இப்போ திருநெல்வேலியில ஒரு அம்மாக்கு ஒரு 12th ஸ்டாண்டர்டு டீச்சருக்கு இந்த பிரச்சனை திடீர்னு வந்ததுங்க ஐயா. திடீர்னு வந்துட்டு அவங்களுக்கு இதை பத்தி எல்லாம் வச்சிருக்கேன். அவங்க ஸ்கூல்ல +2க்கு கிளாஸ் எடுக்கும்போது அங்கங்க சொரிஞ்சு அசிங்க பசங்க ஃபுல்லா அந்த 40 பசங்களுடைய கான்சன்ட்ரேஷன் டீச்சர் மேலதானங்க இருக்கும். அப்போ இந்த அம்மா சொல்லுது, சொரியிறேன் ஒரு இடத்துல சொரிஞ்சா பரவாயில்ல, இன்னொரு இடத்துல சொரிய ஆரம்பிச்சாச்சுன்னா சொரிஞ்சினே இருக்க வேண்டியது. டாய்லெட்டுக்கு பாத்ரூம் ஓடி போய் சொரியிறேன், மீண்டும் வரேன், மறுபடியும் கிளாஸ் எடுக்க முடியல, துடிக்குதுங்க அந்த அம்மா. ஆனா இந்த நீர் சிகிச்சையை பத்தி சொல்றாங்களா சரிங்க, நானும் எவ்வளோ மருத்துவம் பார்த்துட்டேங்கன்னு.
அது இதுல வர்றதுக்கு யோசிச்சுனே இருக்கிறாங்க. நீர்ல போய் சரியாயிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. ம் நீங்க சும்மா வீடியோ மட்டும் பாருங்க. நீங்க நீர்ல சரியாகுமா சரியாவாதான்றது விட்டுடுங்க. ம் 2 நாள் சும்மா எவ்வளோ வீடியோ பாக்குறீங்க, செல்ல நோண்டுறீங்க, இத பாருங்கன்னு சொன்னங்க ஐயா. ம் இத பாருங்க, இல்ல ஒரு 10 நாள் நாச்சிமுத்து அம்மாவோட தொலைபேசி கொடுத்து அவங்ககிட்ட பேச சொல்லுங்க. இப்ப அடிப்படை இப்பதானே சேர்ந்து 10 நாள் ஆயிருக்கு. அவங்க 10 நாள்லயே இவ்வளவு முன்னேற்றம் இருக்குதுன்னா அவங்க மண்டையில டக்குன்னு அடிபடும். யாரு ஆமா யாரு நோய் நல்லா இருக்குதோ அவங்க சொன்னா கேட்பாங்க. வாய்ப்பு இருக்கு. ஆமா அவங்களும் அதான் கடுமையான போன் பண்ணுங்க ஐயா. ம் நேற்று நேற்று இரவு பேசுனாங்க இல்லையா? ஆமாங்க. அந்த நேற்று இரவு பேசியிருக்க அந்த காணொலி அனுப்புங்க. சரிங்க ஐயா, சரிங்க. நேற்று இன்னைக்கோட காலையில் கூட போட்டிருக்கு. இந்த தோல் நோய்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது அடிப்படை உடம்பை பாதுகாக்கிறதே தோல் தான். தோல்ங்கிறது நம்மளுடைய பாதுகாப்பு அரண். அது பாதுகாப்பு அரண். ஆமா, ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கோங்க ஐயா. ஆமா, நம்ம எல்லாத்தையும் அதுல இருந்து தான் இப்ப இதை கடந்துதான் உள்ள போகும். சொரணை கட்டவங்கிறதான் சொல்றாங்க. சொரணை கட்ட அதே மாதிரிங்க நம்ம ஹார்ட், ஸ்கின்னு, அந்த ஹார்ட், லங்ஸ், லிவரு, கல்லீரல், மண்ணீரல் அது மேலயும் ஒரு ப்ரொடெக்ட் பண்ணி தானங்க ஐயா இருக்கு தோல். எல்லாம் அதுல தோல் தான். ஆமா, அது உள்ளேயும் தோல் இருக்கு. அதுல பிரச்சனை வரும்போது தான் ஒரு கால் உள்ள பிரச்சனை வந்தா வெளியில நம்ம வெளி தோல்ல நமக்கு காட்டுது. ஓ, இந்த பிரச்சனை இருக்கு, அப்ப உள்ளேயே ரத்தம் கெட்டு போச்சு, அத கவனி அப்படின்னு. ஆமா ஆமாம். அப்ப அவங்களுக்கு அவங்க அவங்க தோல் நோய் மட்டுமல்ல, ஏகப்பட்ட நோய் அவங்களுக்கு. யாருக்கு? நல்ல முத்துக்கு. ஆமாங்க ஐயா. அது சரி, அது எப்படி ஏகப்பட்ட நோய் வந்துச்சு? இங்கதான் கேள்வி கேட்கணும். அது எப்படி ஏகப்பட்ட நோய்? அது எப்படி ஏகப்பட்ட நோய்ங்கிறது கிடையாது. இந்த ஒரே ஒரு ரத்தம் கெட்டு போனா அது என்னவா காட்டுது? பல நோய்களுக்கு. நீங்க நீங்க 71ஆம் பக்கம் எடுத்து பாருங்க. அந்த ஒவ்வொரு வரியும் சிந்திச்சு பார்த்தா தான் தெரியும். சும்மா படபடன்னு படிச்சுட்டு போறீங்க. நானும் படிக்கிறேன், நீங்களும் படிப்பீங்க. ஆனால் அது வரல. அந்த கொழுப்பு தான் உடலில் பல பாகங்களில் படிந்து பல நோய்களுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. அது என்ன பல நோய்? நீங்க சொல்றதெல்லாம் அதுதான் விஷயம். அதனாலதான் திரும்ப 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 1 கோடி தடவை படிச்சா புதுசு புதுசா கிடைக்கும். இது கடைசி புத்தகம். இது இந்த 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 புத்தகத்தை நீ முறியடிக்கணும்னா நீ எவனாச்சும் ஒரு நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ணி இன்னும் எங்கிட்ட பாடம் படிக்கணும். அடுத்து வெங்கடேசன்கிட்ட போய் பாடம் படிக்கணும். அது புத்தகத்தை படிச்சு அவன் தனிப்பட்ட முறையில் ஆராய்ச்சி பண்ணி அவன் ஏதாவது கண்டுபிடிச்சாட்டான். அடுத்த பரிணாமத்துக்கு தான், அடுத்தது பரிணாமத்தை பத்தி தான் பேசணும். பரிணாமங்கிறது பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துறது தான் பரிணாமம். பரிணாமங்கிறதே அடுத்த எவல்யூஷன். அவன் சொல்ற எவல்யூஷன் சேஞ்சஸ் நடக்கும்ங்கிறான். அதெல்லாம் கற்பனை தான். எவல்யூஷன் பரிணாமத்துல இந்த ஆகாரத்தை இயற்கை ஆற்றல வாழ்றதான் பரிணாமம். ஏன்னா இனி உணவே கிடைக்காது. கனடாவில அவ்வளவு பெரிய நாடுங்கிற கனடா நாடு, அங்கேயே ஒழுக்கமான உணவு கிடைக்காத பொழுது நீங்களே என்ன நம்ம இந்தியா எவ்வளவு பரவாயில்ல எடுத்துருக்கு. இந்தியா அந்த அளவுக்கு இன்னும் போகுது. இந்தியா இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல. அந்த அம்மா சொன்னாங்க பாருங்க, பீட்ரூட் ஒரு பீட்ரூட்டுடைய விலை 500 ரூபாய். எவ்வளவு இப்போ நம்ம பசி தாகத்தோட இருக்கலாம்னா இந்த மாதிரி காய்கறிகள் எப்படின்னா பசி சாப்பிடணும், அது கூட வாங்கறதுக்கு இல்லாம ஒரு பார்த்தா பணக்கார நாடுன்னு சொல்றாங்க ஐயா. ஆமா, அமெரிக்காவுக்கு அடுத்தபடியே பெரிய பணக்கார நாடு அதுதான். அதுதான் எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க ஐயா. ஒரு பழங்கள், சரியான பழங்கள் இல்ல. இடையில ஒரே அந்த அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையில ஒரே ஒரு ஆறு தான் குறுக்கால. அப்படி கடந்து நடந்தே போயிடலாம். அமெரிக்காவுக்கு நடந்தே போயிடலாம். பாத்தீங்களா? இடையில ஒரு ஆறு மட்டும்தான். போட்டுக்கின்னு அப்படியே நானும் அமெரிக்கால இருக்கேன், நானும் கனடால இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே பந்தாவா வாழ்ந்தே போயிட்டாங்க. ஒரு அளவும் கிடையாது. பாவம் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண தொழிலாளர்கள். அவங்கள பெரிய பணக்காரரே கிடையாது. போர்ல அடிபட்டு தப்பிச்சு பிறக்கே போனவங்க சிக்கிட்டு சீரழிகிறாங்க பாருங்க. ஐயா அவங்க எந்த ஊருக்காரங்க ஐயா அவங்க? ரஜினி அவங்க இலங்கையில இருந்து போனவங்க. அவ்வளவுதான். அவளை சிக்கிட்டு சீரழிய வேண்டியதுதான். சிக்கிட்டு சீரழிய. இந்த புக்கு இல்லைங்க ஐயா, இந்த 1 மாசமா இந்த புக்கை பெரட்டி 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 இந்த 1 மாசம் இந்த வகுப்புக்கு பெரட்டி பெரட்டி நீங்க எங்க சொல்றீங்களோ டக்குன்னு அந்த இடத்துக்கு அந்த போய் கரெக்டா ரீச் பண்ணி எடுத்துடுறேங்க ஐயா. பக்கம் பேஜ் தெரியலன்னா கூட விண்வெளியை பத்தி சொல்றீங்க, இல்ல நம்ம காற்றை பத்தி சொல்றீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு அந்த பேஜை திருப்பி 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 அந்த புக்கை கரெக்டா அந்த இடத்துக்கு லொகேட் கரெக்டா ஆயிடுறேங்க ஐயா. அவ்வளவுதான். அப்படி பழகிட்டே இருக்க வேண்டியது. அதுதான் நம்ம இலக்கு. ஏன்னா வேற எந்த புத்தகத்தை படிக்க போறீங்க? வேற எந்த புத்தகத்தை படிச்சாலும் ஆரோக்கியத்தை கிடைக்க போறது. சும்மா உலகத்திலே அதிகமா இருக்கிற புத்தகம் பார்த்தீங்கன்னா மதம் சம்பந்தமான புத்தகம் தான். அதை படிச்சு எந்த முன்னேற்றம் வரப்போறது இல்லை.
அறிவியல் புத்தகம் ரொம்ப 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 குறைவா இருக்கு. அது தமிழ் அறிவியல் புத்தகம் சொல்லவே தேவையில்லை. அப்ப நல்ல வேலை இப்ப கூகுள் இருக்கிறனால, கூகுள்ங்கிறது ஒரு நூலகம் தான். கூகுள்ங்கிறது ஒரு நூலகம். கூகுள் நூலகத்துல ம். தேடுறதுனால இப்ப அது வருது. இப்ப நேற்று கூட பேர் படிச்சுட்டு தான் இருக்கேன். இப்ப முடிச்சதுக்கு அப்புறம் சாட் ஜிபிடி செயற்கை நுண்ணறிவு நீங்க கேட்டீங்கன்னா வந்துட்டே இருங்க. இந்த செயற்கை நுண்ணறிவை ம். இறக்கி வச்சுட்டீங்கன்னா நீங்க கேள்வி கேட்டே இருக்கலாம். நீர் மருத்துவம் எப்படி செய்யறதுன்னு கேட்டா அது சொல்லிடும். ம். நீர் மருத்துவம் எப்படி செய்வது அப்படின்னு கேட்டா அது சொல்லும். உணவில்லாமல் வாழ்வது எப்படின்னு கேட்டா அதை சொல்லும். நீர் மருத்துவம் எப்படி செய்யறோம். இனியன் யூடியூப் போட்டாலும் சொல்லு, எப்படி போட்டாலும் சரி நீர் மருத்துவம் 942 இதனுடைய குறிப்புகள் தருக அப்படி கூட அனுப்பலாம். ஆனா ரொம்ப ரொம்ப அற்புதமா தான் இருக்கு. இப்ப இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா இன்னும் எளிமையாக்கலாம். ஏன்னா இப்ப தேடிட்டே ஆமா. வருவாங்க. அப்ப உலக இப்ப காய்கறி விலைகள், உணவுப் பொருள் விலைகள் அதிகமாயிட்டே போகுதுன்னா அங்க உற்பத்தி குறைஞ்சு போகுதுன்னு அர்த்தம். காய்கறி விலைகள் அதிகமாகுதுனாவே அங்க உற்பத்தி குறையுதுன்னு அர்த்தம். ஏன்னா அவங்களே சொல்றாங்களா, வருஷத்துக்கு 3 தடவை தான், 3 மாசம் தான் இந்த வெய்ய காலம், அதுலதான் உற்பத்தி பண்ணுவாங்கன்னா அப்ப 9 மாசத்துக்கு என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? அடுத்த நாட்டுல பிச்சை எடுக்க வேண்டியது, அடுத்த நாட்டுல பிச்சை எடுக்க வேண்டியது. அப்ப கனடா நாடும் பிச்சைக்கார நாடு தான், ஆரோக்கியத்துல மோசமான நாடு. அவங்களுக்கு இதை பத்தி தெரியாது. கனடாவே இந்த லட்சணத்துல இருந்ததுன்னா அப்புறம் அமெரிக்கா எந்த லட்சம் பேருக்கு? அமெரிக்கா உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். இப்ப நமக்கு அமெரிக்காவில் ஒரு ஆள் இருந்தாரு, அவர் ஆளவே காணும், 2 மாசமா ஆளவே காணும். என்ன ஆனா இருந்துன்னு தெரியல. இத பாருங்க வர்றேன், இத பாருங்க நான் கூட இருந்து எல்லாம் பண்றேன்னாரு, ஆளே போனவர் தான் ஆளவே காணும். ரவி இப்ப அவரு நேர்ல சந்திச்சே பேசணும், என்ன ஆச்சுன்னு ஆர்வ கொள்ளன்னு போயிடுது அடுத்தது. அது 1 வருஷமா சாப்பாடு அடிமையாயிட்டு இருப்பாருங்க. என்னன்னே தெரியலையே. ரவி பெரும் நல்ல மனிதர் தான். அவங்க அப்பா டிஎஸ்பி, அவங்க அப்பா போலீஸ் துறை. நேரில் அவங்க வீட்லயே ஒரு நாள் தங்கியிருந்தேன். அவங்க வீட்டுல ஒரு நாள் தங்கியிருந்தேன். என்னமோ ஒரு பிரச்சனை. எதுவும் வர முடியாத என்னன்னு தெரியலங்க. நல்ல வசதி உள்ள ஆள் தான். பயங்கரமான சொத்தெல்லாம் இருக்குது. போய் பார்த்தேன் அவங்க வீட. அதெல்லாம் வசதி கிசதி எல்லாம் இருக்கு. வேணுங்கிற பணமும் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சு. நல்ல மனிதர், ஆடம்பரம் எல்லாமே இருக்கு. ஏதோ 2 மாசமா காணும். சரி திடீர்னு ஒரு நாள் வருவாங்க. சிக்கல் அதிகமாறப்ப வருவாங்க. விதை போட்டீங்க இல்லைங்கய்யா, ஒரு சிக்கல் வந்தவொன்னா எங்கேயும் போக முடியாதுங்கய்யா, மருந்து மாத்திரை தேடி போக முடியாதுங்கய்யா. எப்படியோ மருந்து மாத்திரை சாப்பிட்டா பிரச்சனைகள் 100% அதோடைய சொல்யூஷன் கிடைக்காதுன்னு தெரிஞ்சுட்டு இங்கதான் கரெக்டா வரும். விதை உள்ள போட்டாச்சு இல்லைங்களா, அது முளைக்க ஆரம்பிச்சிருங்க. ரஜினி கூட பெரிய பெரிய தொழில்நுட்ப எம்டெக்கோ பிடெக்கோ படிச்சவங்க கிடையாது. ஆனா அவர் வந்து எம்டெக் பிஇ முடிச்சுட்டு ஏதோ ஒரு இந்த மாதிரி தகவல் தொடர்பு பெரிய நிறுவனத்துல வேலை செய்யறாரு. அதனால அவங்கள டாலர்ல ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா அதை விட இவங்க வந்து பொருளாதாரத்தை ரொம்ப மலிவு. யாரு இவங்க? பேரு தான் கட்டடம். இந்த கட்டடத்துல பாத்தீங்கன்னா வறுமையில தான் இருக்காங்க. அந்த மாதிரி கட்டட அமைப்பு, அதுக்கே வரி கட்டி கிரி கட்டி எல்லாம் முடிச்சு போகுதுங்கிறாங்க. ஆனா அப்படி இருந்துமே எனக்கு வந்து கிட்டத்தட்ட $3000 அவங்க கட்டியிருக்காங்க. அது ரொம்ப கஷ்டம் தான். ஒரு நாள் மாசத்துக்கு ஒரு $250 அவங்க அனுப்பிச்சிட்டாவே பெரிய சாதனை. ஐயா அவங்க ஹஸ்பண்ட் உடம்பு நல்லா இருக்கு இல்லைங்க அவருக்கு? அவரு நோயாளி தான், இல்ல நோயாளி தான். எது எப்படி நல்லா இருக்க முடியும்? ஆகாரம் தேங்கிறவங்க எப்படிங்க நல்லா இருக்க முடியும்? ஆகாரம் தேங்கிற எவனா இருந்தாலும் சரி, ஆகாரம் தேங்கிறவன் நீங்க எடுத்துனாருங்க அவரு இல்ல இல்லைங்களா? அதை பத்தியில அவருக்கு தெரியவே தெரியாது. தெரியாது. தெரியாது, அவ்வளவுதான். கொடூரமா எப்படி வேணா என்ன வேணா நிகழலாம். ஆமாங்க ஐயா, என்ன பிரச்சனை? மரணம் எப்ப வேணா வரும். அலர்ட்டா இருக்கணுங்க ஐயா. ஆமாங்க ஐயா, அந்த மரணம் எப்ப வேணா வரும். யாரா இருந்துட்டா என்ன, அவன் காலையில எழுந்திரிச்சு என்ன பண்றான்னு பார்த்தா தெரிஞ்சு போச்சு. காலை எழுந்திரிச்சு நீர் பயிற்சி பண்ணி ஒரு 12 மணி வரைக்கும் நீர் பயிற்சி பண்ணா, அதாவது அவன் காலை உணவு என்ன தொடங்குறான்னு பார்த்தாவே அவன் கண்டுபிடிச்சிடலாம். காலை எழுந்திரிச்சுன்னா அவன் சாதாரண உணவு திங்கிறான்னா அவன் ரைட்டரா, அவன் என்ன ஆகிறான்னா அவன் நோயாளி ஆகிறான். 2வது வந்து விடுதலை இல்லாதவன் அர்த்தம். உணவு பழக்கத்தை என்ன தொடங்குறானோ அதுல இருந்து அவன் விடுதலையை பெறாதவன், எதுக்கும் தகுதியற்றவன் அர்த்தம். அவன் போயிடுவான்னு அர்த்தம். அவன் போறதுக்கு தாங்க அவன் இயற்கை பண்ணுது. போறதுக்கு தானே இயற்கை அப்படி பண்ணுது. ஒன்னா செத்து போகணும் அல்லது சமாதியில போகணும். 2 தான் இருக்க முடியும். ஒண்ணு செத்து போக வேண்டும், ஒண்ணு சமாதி போக வேண்டும். இந்த 2 தவிர வேற எதுவும் இருக்க முடியாது. அவன் செத்து போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. செத்து போறதுக்கு தயாராயிட்டான். அதே தொடங்கிடுறாங்க இல்லையா? காலையில எந்திரிச்சோடனே உணவு பழக்கங்கள், அப்புறம் வெள்ளைக்காரனுடைய பழக்கங்கள் பிடிச்சிக்குது. நல்ல இட்லி தோசை, காலையில எந்திரிச்சதும் விதவிதமா இட்லி தோசை ஐட்டம் போதும். இதை யாரு கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க? இதெல்லாம் மனுஷன் தான் கண்டுபிடிச்சான். அப்புறம் என்ன பண்றது? இந்த மனுஷன் கண்டுபிடிச்சு கப்புடு பிடிச்சிட்டாரு. இவன் கண்டுபிடிச்சது கிடையாது. யாரோ கண்டுபிடிச்சு இவன் பிடிச்சிக்கிட்டான். இவனுக்கு வசதி நல்லா இருக்கிறதுனால அந்த ருசிக்கான வசதி இருக்குது.
ருசிக்கான வசதி, ருசிக்கான பணம் இருக்கு, அப்புறம் திமிரு, கொடுப்பு, ஆணவம் எல்லாம் சேர்ந்துக்குது. நான் பணக்காரன், என்கிட்ட காசு இருக்குது, இதெல்லாம் அப்புறம் நான் சிங்காம இருக்க முடியாது, எல்லா கற்பனையும் போட்டுக்கிறது. 1,00,00,000 கற்பனை உள்ள போட்டுக்கிறது. இவனே கேள்வி, இவனே பதில், இவனே போட்டுக்க வேண்டியது. கடைசியா நோய். அப்ப அப்படி இருக்கிறவன் கடுமையான நோய் வரப்ப வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கணும். அப்படி இருக்க முடியாது. அவனை அது அப்படி இருக்க முடியாது இல்லையா? எல்லா தப்பு பண்ணிருக்கு, நான் தப்புக்கு நான் தான் காரணம் சொல்லவும் மாட்டான். அவனை தப்புக்கு நான் தான் காரணம் சொல்லவும் மாட்டான். அப்புறம் அந்த காரணமே தெரியவன்ட்டு போய் வைத்தியம் பார்க்கறது. அவனும் சொல்லிட்டான் எந்த நோய்க்கும் மருத்துவம் இல்லைங்கிற. இந்த தோல் நோயில பாத்தீங்கன்னா இந்த ஸ்கின் டிசீஸ் வந்து இங்க மட்டும் இல்லை, அமெரிக்காவில் பெரும்பாலும் எல்லாம் ஸ்கின் டிசீஸ் தான். அமெரிக்காவில் பார்த்தா இந்த தோல் வெள்ளை வெள்ளையா இருக்கிற தோல் பாருங்க, எல்லாம் தோல் நோய் கிட்ட நாத்தம் அடிக்கும். இந்த தோல் நோயாட்டு போனீங்கன்னா அவ்வளவு நாற்றம் அடிக்கும், கொடூர நாற்றம் அடிக்கும். குஷ்டரோகம் வந்து கிட்டே போக முடியாது. நானே கிட்ட போய் பார்த்தேன், அவ்வளவு நாற்றம் அடிக்கும். அந்த அந்த கொடூர நாற்றம் அப்படியே அடிக்கும், அந்த அடுக்கி போன நாற்றம் அப்படியே அடிக்கும் இந்த தோல் நோய். அப்பா எத்தனை தோல் நோய்! அதுதான் வெவ்வேறு வடிவத்தில் மாறிக்குது. அது ஒரு அது எப்படி திருப்பி இந்த உணவு பழக்கத்தையே அதை திருப்பி இந்த சாராய பழக்கத்தை பேசுற மாதிரி சாக்கடை அது ஒரு சாக்கடை பழக்கம் தானே. உணவு பழக்கம்னு ஒரு சாக்கடை பழக்கம் தாங்க. இது மேல இன்னும் செருப்பால் அடிக்கிறத தவிர வேற ஒண்ணுமே இல்லை. உணவு சாப்பிடுறது என்பது நீ வந்து ரத்தத்தை சாக்கடையா மாத்துற, நீ வந்து நாற்றம் பிடித்தவனாக மாறுகிறாய். நீ ஒழுக்கமுள்ளவனாக மாற முடியாது. அதாவது நீ ஒழுக்கமுள்ளவன், மனதளவில் ஒழுக்கமுள்ள இருப்பாய், ஆனால் ஆரோக்கியத்துல அவ்வளவுதான், நீ வந்து ரொம்ப மோசமானவன் தான். இதுதான் இது மண்டையில ஏத்துக்கிட்டே அதை விட உங்களுக்கு தைரியம் வந்துடும். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா? இப்போ அரைங்குறையுமே செஞ்சாவே நல்லா ஆகுதுன்னா அப்புறம் முழுமையா செஞ்சா எப்படி நல்லா ஆகும்? முழுமையா இருந்தா எப்படி 100% பார்க்கணும். அதுக்கு தயாராகணும், எல்லாருமே அதுக்கு தயாராகணும். அப்படிதான் எதிர்பார்க்கிறேன். பாப்போம். எங்க வீட்டுக்கு பக்கத்துல அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல 2 டாக்டருங்க ஐயா, அம்மா அப்பா 2 பேரும் டாக்டருங்க ஐயா. ஒருத்தர் டைனகார்டிக், ஆர்ட் ஸ்பெஷலிஸ்ட் பையன். 2 பேரும் கார் எடுத்துன்னு போவாங்க ஐயா. அவனுக்கு ஒரே ஒரு பையங்க ஐயா, 7 வயசு குழந்தை. அவன் நான் எப்போதுமே வாக்கிங் மாதிரி அப்படியே நடந்து போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 50 குழந்தைங்க விளையாடுங்க ஐயா. அந்த குழந்தைங்க வச்சு இன்னைக்கு காலையில தண்ணி குடிக்கணும், பழம் சாப்பிடணும், இந்த பழங்கள் நல்லது, காய்கறிகள் வச்சு சாப்பிடணும், இதே கிளாஸ் எடுத்துக்கினே இருக்கிறேங்க ஐயா. நான் ஒரு 3-4 வருஷமாவே குழந்தை 50-60 குழந்தைங்க வரும். இன்னைக்கு மோஷன் போறியா, குட் மார்னிங்லாம் சொல்லக்கூடாது, காலையில எழுந்து 2 டாய்லெட் போனேன், மோஷன் போனியா, 1 பாத்ரூம் போனியா, அது எனக்கு சொல்லணும். ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு சும்மா கிளாஸ் எடுத்துக்கினே இருப்பேங்க ஐயா. பார்க்ல எல்லாம் பார்த்துட்டு குழந்தைங்களை இதே சாப்பிடு, தேன் தண்ணி குடி, இந்த மாதிரிலாம் நான் நேச்சுரோபதியில இருந்து அப்போத்துல இருந்து சொல்லினே இருப்பேங்க ஐயா. அப்போ சுரேஷ்னு ஒரு பையங்க ஐயா. எல்லாரும் இன்னைக்கு யார் யார் மோஷன் போனீங்க, 1 பாத்ரூம் போனவங்க எத்தனை பேர், 2 பாத்ரூம் போனவங்கன்னா ஒரு பையன் சொல்றான், சுரேஷ் அவன் 1 வாரமா டாய்லெட்டே போக மாட்டான் மேடம் அப்படின்னு சொன்னாங்க ஐயா. ஏன்டா போல அப்படின்னு கேட்டா, அது எனக்கு வரல, நான் போல, அதை பத்தி தெரியாதுன்றாங்க ஐயா. இதை பத்தி தெரியாதா, எவ்வளவு நாள் ஆச்சுடா நீ போயினா, போன மாரி இருக்கு மேடம், தெரியல எனக்கு அப்படின்றாங்க ஐயா. ஆனா ஒல்லியா இருக்காங்க பையன், நல்லா சாப்பிடுறாங்க ஐயா. அப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல் அந்த டாக்டருங்க அவங்க 2 பேருமே வந்து என்னை பார்த்தாங்க, எங்க வீட்டுக்கு வந்தாங்க. நீங்க ஏதோ நேச்சுரோபதியை பத்தி சொன்னீங்களா, இந்த அம்மா என்னென்ன டிக்ஷனரியில படிக்கிறாங்களோ மோஷன் வர்றதுக்கான மெடிசன் எடுத்துன்னு வந்து பையனுக்கு வாயில போட்டு தூங்க வச்சிருவாங்க ஐயா போட்டு. அவங்க அப்பா என்னென்ன மெடிசன் படிக்கிறாரோ மோஷன் வர்றதுக்கு, அந்த ஆசன வாயில நாம கட்டி மாதிரி ஒரு மாத்திரை இருக்கும் பாருங்க, அது பேர் கூட என்னவோங்க ஐயா, அதை வந்து ஏதோ சொருவியாச்சுங்க ஐயா. மெடிசன் சாப்பிட்டு பார்த்தாச்சு, எல்லாம் அந்த பையனுக்கு மோஷன் வரலங்க ஐயா. அப்புறம் நான் ஒரு இன்னைக்கு நைட்டு நீங்க என்ன சாப்பிட போறீங்கன்னு கேட்டேங்க ஐயா. பீஸா ஆர்டர் கொடுத்துருக்குறேன் மேடம், பீஸாவும் பர்கரும் 2ம் வருது. பையனுக்கு பர்கர் பிடிக்குமா, அவங்க 2 பேருக்கு பீஸா பிடிக்குமா. நான் சொன்னேன், இந்த மாதிரி பர்கரும் பீஸாவும் சாப்பிட்டா மோஷன் எங்க, எல்லாம் மைதா, டாக்டர் போட்டு பிசைவான், இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா படிச்சவங்க தானங்க ஐயா, சுத்தமா உடம்ப பத்தி அவங்கள கேட்டா 0வா இருக்கிறாங்க ஐயா. எல்லாம் படிப்பு, காரு, பங்களா, அப்படியே ஆடம்பர வாழ்க்கைங்க ஐயா. சரிங்க, நைட்டு அந்த டேபிள் மேல போன வருஷங்க ஐயா, அது கரெக்டா போன வருஷம் மேல 2 மாம்பழம் இருந்ததுங்க ஐயா அவங்க வீட்டுல. சரி நீங்க பீஸாவோ பர்கரோ சாப்பிடுங்க, அந்த பையனுக்கு அந்த 2 மாம்பழத்தை கொடுத்து படுக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேங்க ஐயா.
ம் வந்துட்டு அந்த மாம்பழத்தை மட்டும் சாப்பிட்ருக்கான். காலையில எங்க வீட்டுக்கு 7 மணிக்கு வந்து பெல் அடிச்சாங்கய்யா. ம் ஒரு கையில டவுசர், ஒரு கையில மேடம் 3 ட்ரிப்பு போயிட்டான். நான் போயிட்டேன் மேடம் டாய்லெட், நீங்க மாம்பழம் சாப்பிட சொன்னீங்க 3 முறை போனான்னு சொன்னாங்கய்யா. ம் சரி பீஸுங்களா, குடல் சுத்தம் இல்லாம நீங்க பீஸா, பர்கரு, சப்பாத்தி குடுத்து குடுத்து வயித்த பாழாக்கி வச்சிருக்கீங்க. இனிமேவாச்சும் ஃப்ரூட்ஸ் குடுங்கன்னு சொன்னேங்கய்யா. ம் அன்னிலேருந்து அதுக்கு ஃப்ரூட்ஸு, காய்கறிகள் குடுத்து குடுத்து இப்போ மோஷன் தினமுமே போறாங்கய்யா அவன். இதான் மாற்றம், இதான் மாற்றம், இதான் மாற்றம். அது அந்த ஆமா. ஆமா, இதுதான் நம்ம சமுதாய நமக்கு தெரிஞ்சுட்டுன்னு சொல்லிட்டு அவனுக்கு 10 பைசா செலவெல்லாம் குணமாகுது. அவன் உணவிலே அது சரியாகுது. உணவிலேயே சரியாயிடுங்கய்யா. அப்புறம் என்ன, உணவே மறுத்து உணவிலே சரியாகுது. அவன் சரியான தண்ணீர் ஒன்றும் இல்லை, அந்த பையனை ஒரு நாளைக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஒழுங்கா விட்டு விட்டு குடிச்சு, அந்த காய்கறி ஆ, குழந்தைகள் பழங்களை தான் வளர்த்தணும். குழந்தைகள் முடிஞ்ச அளவுக்கு பழங்களை தான் வளர்த்தணும். அதுதான் பழங்களை வளர்த்தாங்கன்னா அந்த குழந்தை தப்பிப்பான். இல்லாட்டா அவன் நோயாலே மாறிடுவான். அப்படியே தேய்ச்சின்னா புற்றுநோய் வரலாம், என்ன வேணா வரலாம். ரொம்ப கொடுமை அப்பப்பா. அது அந்த மாதிரி ம், பெரியவங்க வாழ்ந்து காட்டணும். பெரியவங்க தான். குழந்தைகளுக்கு என்ன தெரியும் பாவம், இந்த குழந்தைகளுக்கு இது என்ன தெரியும். மத்த நாள் இல்லைங்கய்யா. ம் காலையில ஆனா டியூட்டின்னு போயிடுறாங்க ஐயா. சாட்டர்டே சண்டே லீவுன்னு வச்சுக்கோங்க ஐயா. ஆ, காலையில கார் எடுத்து இது பேரண்ட்ஸ் பண்ற தப்பு தானங்க ஐயா. காலையில கார் எடுத்துன்னு போயிட்டாங்கன்னா ஆ, பசங்க சொல்றாங்க, வீட்டுல இருக்கும்போது காய்கறி சாப்பிட்டியா, பழம் சாப்பிட்டியான்னா கை தூக்குவாங்க. இந்த பழம் அந்த காய்கறிலாம் சொல்லுவாங்க ஐயா. ம் சாட்டர்டே சண்டே ஆயிட்டு மண்டே அன்னைக்கு கை தூக்கு பசங்கன்னா யாரும் கை தூக்க மாட்டாங்க. ஏன் கேட்டீங்கன்னா சாட்டர்டே சண்டே இங்க எல்லாம் எதுவும் சுத்தி பார்க்க இடம் இல்லைங்களா, நேரா மாலுக்கு போயிடுறதுங்க ஐயா. ம் மாலுக்கு போய் காலையில இருந்து 5000 10,000க்கு மேல நல்லா செலவு பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு நைட்டு சாட்டர்டே சண்டே 2 நாளும் வீட்டுக்கு வந்தாதான் அதுலதான் அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்குதுங்களா ஐயா. ம் போயிட்டு வந்து பசங்க எல்லாம் நோய் பிடிச்சி போய் இதை பழகி விட்டுறாங்க. ம் பிரியாணி இந்த இந்த சாட்டர்டே சண்டேல எப்ப சாப்பிடுற உணவு என்னன்னு பசங்கக்கிட்ட கேட்டபோது ம் அவங்க சொல்றாங்க, மேடம் பிரியாணி இந்த இந்த என்னென்னவோ கடை சொல்றாங்க ஐயா, குஸ்கா கஸ்கா என்னென்னவோ அந்த ம் பேரெல்லாம் இது வந்து இந்த இந்த மால்ல தான் இது டேஸ்ட் கிடைக்குது. டேய் இந்த மால்ல போடா இது நல்லா இருக்கு. அதுங்களுக்குள்ள பேசிக்குதுங்க ஐயா. ம் எவ்வளவு பேச வச்சுட்டு அப்படியே கவனிப்பங்க ஐயா. இந்த ம் மால்ல தான்டா இந்த இதுல டிஷ் ரொம்ப சூப்பரா இருக்கும்டா, இந்த மால்ல நல்லா இருக்கு. அப்புறம் மத்த நாள் அந்த 5 நாளும் பழம் காய்கறினா இந்த மாதிரி உணவை ருசிச்சு அவங்க பார்த்துட்டு பசங்க மத்த நாளும் ஆர்டர் போடுன்றாங்க ஐயா. அப்ப யார் கெடுத்ததுன்னா பேரண்ட்ஸ் தானங்க ஐயா கெடுத்து விட்டாங்க. ஆமா ஆமா ஆமா, அதுக்கு அடிமையான அப்புறம் அவங்களே வீட்டுக்கே வர வச்சு சாப்பிட வேண்டியது. அப்படிதான், அதான் அந்த அந்த இலக்கு அவங்க சரியா போயிடுறாங்க. அந்த வியாபார ஆமா. இலக்கு, அந்த வியாபார இலக்கு வெற்றி அடைஞ்சிருது. இந்த குழந்தைகளுக்கு அவன் வெற்றி அடைஞ்சிடறான். அந்த வெற்றி அடைஞ்சானா அந்த குழந்தைகள் அதுக்கு அடிமைப்பட்டு அது கிடைக்குது இல்லையா, உடனே வந்து இப்ப அது வசதி ஆகி போச்சு, கொண்டாந்து வீட்டுல கொடுத்துட்டு போயிடுறாங்க, வேலை முடிஞ்சு போச்சா. அப்ப அப்ப அந்த சமையல் அப்படிங்கிறது ஒண்ணு போச்சு. அதே நேரத்துல ஆரோக்கியம் என்பது போச்சு. விருப்பப்படி கிடைக்குதுன்னு ஒண்ணு வந்துருச்சு. இந்த விருப்பப்படி கிடைக்கிறப்போ எல்லாமே போயிடும். அவ்வளவுதான். அவன் அந்த தயாராகிட்டு இருக்கான். அதனால டாக்டர் அர்னால்டு என்ன சொல்றாருன்னா, பல்லு முளைச்சதுக்கு அப்புறம் பல்லு முளைக்கிற வரைக்கும் எந்த மாற்றம் செய்ய முடியாது. தாய்ப்பால் குடிச்சுக்குது. அதுக்கப்புறம் பல்லு முளைக்கிறதுக்கு அப்புறம் வேக வைத்து மசித்த பழங்களை கொடுத்து பழக்குங்க அப்படிங்கிறாரு. காய்கறியும் கொடுக்கலாம். காய்கறி வேக வச்சு மசித்து கொடுக்கலாம், அவள் போட்டு கொடுக்கலாம். எதை வேணாலும் கொடுக்கலாம். நல்ல வேர்க்கடலை கூட நல்ல ஒரு 3 வயசு ஆச்சு, 2 வயசு ஆச்சுனாவே வேர்க்கடலை நல்லா வேக வச்சு கடைஞ்சி மசிச்சு பேச 2 அவுள் போட்டு கொடுத்து பாருங்க, அந்த குழந்தை வயிற்று நல்லா சுத்தமாயிடும். அந்த குழந்தைக்கு அதுவே உணவு. நான் கூட அந்த அருணாங்கிற பொண்ணுக்கு சொன்னேன். அந்த அருணாங்கிற பொண்ணுக்கு சொன்னேன். அது காணோம். அது பணத்தை கட்டிட்டு பேசாம இருக்குது. அது குழந்தை பிரச்சனையால வரைய எடுத்துருக்குது. அந்த 10 நாள் தொடர்புலயே இல்லை. அதுக்கு இப்ப ரொம்ப ஆர்வம் வரல. அப்புறம் அதுக்கப்புறம் தான் சொன்னேன், இந்த மாதிரி கொடுங்க அப்படின்ட்டு இருக்கேன். அதுவே போதும். ஒரு குழந்தைக்கு வந்து அஹ், பழமும் உலர் பழமும் வேர்க்கடலை 2மே போதும். கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை, அது கருப்பட்டி, யார் வேணும் சாப்பிடல. சாப்பிட்டோம்னா பசி நின்று போயிடும். தண்ணியவே குடிச்சு தண்ணி தண்ணி மருந்து மாதிரி குடிச்சிட்டு பேரிச்சம்பழத்திலேயே சுத்தம் பண்ணலாம். தாக்கு பிடிக்க முடியாதவங்க வேர்களை சேர்த்துட்டு தாக்கு பிடிக்கும் ஆரம்பத்தில். ரொம்ப அருமையாக இருக்கு. நல்லா செஞ்சு பார்த்துருக்கேன், படம் மாதிரி செஞ்சு பார்த்துருக்கேன். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். உலர்பழ பேரிச்சம்பழத்தையும் போட்டு வேர்க்கடலையும் போட்டு நல்லா நாட்டு சர்க்கரை, நாட்டு சர்க்கரையும் வேர்க்கடலையும் முதல்ல அரைச்சிடணும். 2வது பழத்தை போட்டு அதுக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கு மாதிரி ஒரு 10-20 படம் போட்டுற வேண்டியதுதான். போட்டு கொட்டை எடுத்துட்டு போட்டு லேசாக அரைச்சி வச்சுட்டோம்னா பிரச்சனையே இல்லை. பசிச்சா ஒன்று போட்டேன்னா அப்புறம் அது 6 மணி நேரத்துக்கு பசிக்கும். 2 உருண்டை போட்டால் போதும். ஒரு கடலை வர்ற மாதிரி 2 உருண்டை போட்டு நல்லா நிதானமான சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டோம்னா அது கிடக்கு சாயங்காலம் வரைக்கும். அப்புறம் அருமையாக இருக்கும். ரொம்ப அந்த தண்ணியிலே இருக்கிறப்போ
அந்த உணரணும். அது உணரணும். அப்புறம் அது நீண்ட கால பயிற்சியில தான் வருங்க. அது இது என்ன பிரச்சனைன்னா, ஏன் இதுல வந்து அவ்வளவு சீக்கிரம் இது வரமாட்டாங்கன்னா, குறைஞ்சபட்சம் 6 மாசமாவது 1 வருஷமாவது செய்யணும். அதனாலதான் அவங்க வர்றதில்லை. எதை நினைக்கிறாங்கன்னா, ஏதோ போனா போனா நல்லாயிரும். போனா ஒரு 2 மாத்திரை அப்படி ஒரு அந்த குறுகிய கால எண்ணத்திலேயே தான் அந்த மனிதன் இருப்பான். நமக்கு உடனே ஒரு நாள்ல நல்லாகணும், 2 நாள்ல நல்லாகணும். அப்படி அப்புறம் என்ன நோக்கம் என்ன? அந்த நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அந்த தவறான வழியில போறத அந்த மனம் பண்ணும். இந்த மனம் வந்து இந்த மாட்டிக்கும். அது ஒரு நாள் நல்லாகணும். அதாவது மாறிட்டே இருக்கிறது. மாறி இங்க போய் இப்படி மாறிட்டு இதுல அப்படி இல்ல. இது நல்லாயிடுச்சுன்னா, நீ இதுதான் வழி. வேற எந்த வழியுமே கிடையாது. அது புரியறது லட்சத்துல ஒருத்தர் தான். நீங்க என்ன சொன்னாலும் லட்சத்துல 2 பேர் வருவாங்க. இப்போ ஆட்சி பத்தி என்ன? இந்த உடம்ப இல்லைங்கய்யா, இந்த உடம்ப வந்து மருந்து மாத்திரை இல்லாம குணப்படுத்திக்கணும்ன்ற அந்த முழு அந்த முயற்சி எடுக்க மாட்றாங்கய்யா. என்னவோ எதையுமோ சாப்பிட்டுட்டு 4 இல்ல மாத்திரை போட்டா அதுக்கான வேலை அதுக்கான தகவல் அவங்களுக்கு தெரியாது. முயற்சி எடுக்க தெரியல. மாட்டாங்கிற தகவல் தெரியாது இல்லையா? அந்த இந்த மாதிரி எல்லா மெடிக்கல் ஷாப் பா- பழகி விட்டாங்க. அது அது வந்து கல்வியினுடைய தரம் தான். கல்விதான். இப்ப நாம இந்த புத்தகம் கல்வி இருக்கு. இந்த புத்தகம்னு இப்படி ஒரு நில்லுக்கு அப்ப இந்த புத்தகம் இருக்குன்னு இப்படி ஒரு கல்வி இருக்கு. இப்படி ஒரு மருத்துவம் இருக்குங்கிற செய்தியே வந்து தெரியாது இல்ல. தெரியாத பொழுது நாம ஆமாங்க. அவங்க மேல சொல்லி என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு தெரியாது. அது தெரியாது. இப்ப இந்த புத்தகம் இல்ல, இந்த பயிற்சி இல்லைன்னா நீங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ என்ன நல்ல பயிற்சி முடிச்சு அடைய வேண்டியதுதான். அப்படித்தான் இருக்கு. மறுபடியும் பார்ப்போம். ஐயா, மறுபடியும் நானு அந்த நம்ம மருதமலை ஐயாட்ட ம். இத பத்தி பேசிட்டு கொஞ்சம் புக்கு கேட்டாருன்னா நீங்க அவங்களுக்கு ஆ ஆ அனுப்பிச்சு விடுவீங்களா ஐயா? அனுப்பலாம் 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 அனுப்பலாம். ஓ சரிங்க. அவங்க ஏன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு அங்கேயும் நிறைய பேர் வராங்க இல்லைங்களா, நீர் மருத்துவம். அவர் ஓ எல்லாத்தையும் சொல்லுவாருங்க வெங்கடேசன் ஆமா ஐயா புக்க. ஆமாமா. கொஞ்சம் புக்கு நான் சொல்றேங்க ஐயா, இன்னைக்கு ம் பேசிட்டு ம் அவர்கிட்ட சொல்றேங்க ஐயா, கொஞ்சம் அனுப்பிச்சு விடலாங்க ஐயா. ஆமா ஆமா. அந்த இவர் என்னன்னாரு, பாலாஜி புத்தகம் அனுப்பவே இல்லை. பாலாஜி ஆமாங்க ஐயா, புத்தகம் அனுப்பல. அதான் இன்னைக்கு சென்னைக்கு ஒரு இடம் போறேங்க ஐயா. ம் அவர்கிட்ட நேத்து பேசினேன். நாங்க அம்பத்தூர் போறோங்க ஐயா இன்னைக்கு இல்லட்டா 2 மணிக்கு. இல்லட்டா அவங்க எங்கேயாவது ஒரு கடையில கொடுக்க சொல்லிருங்க. ஏதோ ஒரு முகவரி போய் சும்மா எடுத்துட்டு வந்துருங்க. பணமே தேவையில்லையே. ம் இல்லங்க ஐயா, அவங்க இருக்கிறது வந்து திருவேற்காடுல இருக்காருங்க ஐயா. அது திருவேற்காடு திருவேற்காடு அப்படி சொல்ல அப்படி சொல்ல. திருவேற்காடு வந்து 70 கிலோமீட்டர் வருதுங்க ஐயா எங்களுக்கு. இல்லட்டா ஒண்ணு நாங்க பண்ணுங்க. இப்போ ஒரு ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு தெரிஞ்ச இடம்னு ஒண்ணு இடம் இல்லையா? அவர் ஒரு இடத்துக்கு நேத்து வர்றாரு. இதே ரொம்ப தாமதமா இல்லைங்க, இது. ஞாயிற்றுக்கிழமை தான் லீவுங்களா ஐயா. நான் இன்னைக்கு ஒரு வேலையா அங்க போறேன். ஆ, ஆனா அவர் சொல்றாரு, நீங்க வர இடத்துக்கும் எனக்கும் 25 கிலோமீட்டர், அதுவும் இன்னைக்கு வேலைக்கு போனோங்க ம். அப்படின்னாரு. சரி, அடுத்த வாரம் பார்க்கலான்னு வச்சிருக்கேங்க ஐயா. அதாவது அக்கறை இல்லைங்க, அவ்வளவுதாங்க காரணம். வேற ஒண்ணும் இல்லைங்க. என்னது? அக்கறை இன்மை. அ- அவர்கிட்ட புத்தகம் கொடுத்தது தெண்டன் தான். புத்தகம் கொடுத்தது 50 புத்தகம். இல்லங்க அது ஐயா, முயற்சி பண்றாருங்க ஐயா அவரும். ஆ இது உடம்புல அவரே சொல்றாருங்க ஐயா, ஆ எனக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்து இந்த பிரச்சனை எல்லாம் அந்த ஐயா எனக்கு நிறைய விஷயங்கள்லாம் இதுல இருந்து வெளியில வந்திருக்கு. அவருக்கும் ஏதோ ஸ்கின் ப்ராப்ளம் அதெல்லாம் சொன்னாருங்க ஐயா. ஆ அதை நான் எடுத்து ஃபாலோ பண்ணி எனக்கு நல்ல ரிசல்ட் எல்லாம் கிடைச்சிதுங்க. ரொம்ப ஆர்வமா நல்லா இருந்தேன். ம் அதுக்கப்புறம் தான் இந்த வண்டி ஓட்டுறதுனால ஒருவேளை உணவு எடுக்கலைன்னா முடியாத மாதிரி ஆச்சு. இப்போ ஒருவேளை உணவு எடுக்கிறேன், ம் 2 நேரம் தண்ணி சாப்பிட்டுன்னு இருக்கிறேங்க. இந்த ம் விஷயம் என்னை பார்த்து யாருன்னா வராங்கன்னா கூட நான் வண்டியிலேயே புத்தகம் வச்சிருந்து கூட கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொன்னாருங்க ஐயா. கொடுத்த மாதிரி தெரியலையா? ஒரு மாசம் ஆச்சு புத்தகம் போய் யாருக்கும் கொடுத்த மாதிரி தெரியலையே. தெரியல. ம் 50 புத்தகம் கொடுத்தங்க. ம் ம் ம். ஒரு புத்தகம் கூட அவர் கொடுக்கல. அதான் என் அக்கௌண்ட்ல 300 ரூபா போட சொல்லி 300 ஏதோ ஒரு அசலாவது போடணும். எதுவுமே போடலையே அவர். ம் சரி, முயற்சி பண்ணுங்க. மறுபடியும் பேசுவோம். சரிங்களா? நன்றி. ம் நல்லதுங்க நல்லதுங்க, நன்றிங்க.